அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, ராமேஸ்வரம் சென்று 22 தீர்த்தங்களை நீராடி விட்டால் நமது பாவம் போய்விடுமா என்றால் கண்டிப்பாக போகாது. அப்போ என்னதான் செய்ய வேண்டும்? அங்கே போய் செய்ய வேண்டியது, அங்கு உள்ள மிக முக்கியமான ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது. அந்த ஜீவ சமாதியில் நான் சொல்லும் பரிகாரத்தை செய்தால் மட்டும்தான் அங்கே போகும். நிறைய பேருக்கு தெரியாது. போவர்கள் 22 தீர்த்தத்தில் குளிப்பார்கள், ஈஸ்வரனை தரிசனம் செய்வார்கள், வந்து விடுவார்கள், அவ்வளோதான் தெரிந்தது. ஆனால் ராமபிரான் அன்று அப்படி செய்யவில்லை. அவர் மணலில் அவர் செய்த லிங்கம் வைத்து வழிபட்டு அதன் பின்னர் அங்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஜீவ சமாதி சென்று அங்கே தான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிறைவு பெற்றது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது அங்குள்ள முக்கியமான ஜீவ சமாதி சென்று வழிபட வேண்டும். அது கோவிலுக்கு உள்ளே தான் இருக்கிறது. அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும், யார் அந்த ஜீவ சமாதியில் இருப்பவர் என்பதை பற்றித்தான் இந்த காணொளி உங்களுக்கு விளக்குகிறது. சரி, ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை நீங்கள் வழக்கமாக சென்று வணங்குங்கள். அதே போல் அக்னி தீர்த்தம் 22 தீர்த்தங்களில் அதெல்லாம் நீராடி விடுங்கள். வழக்கம் போல் நீங்கள் ஈஸ்வரனை தரிசனம் செய்து விடுங்கள். அங்கு உள்ள அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்யுங்கள். அதில் எந்த குழப்பமும் இல்லை. சரி, இது எல்லாம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் என்றால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து விட்டதற்கு அர்த்தம். ஆனால் புண்ணியம் கிடைக்குவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த கோவில் வளாகத்திலே, அதாவது நீங்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போதே அந்த கோவில் பிரகாரத்துக்குள்ளவே பதஞ்சாலி முனிவரின் ஜீவ சமாதி இருக்கிறது. அங்கே கேட்டால் சொல்வார்கள், பதஞ்சாலி முனிவரின் ஜீவ சமாதி. அந்த பதஞ்சாலி முனிவரிடம் சென்று உங்களது பாவங்களை போக்குமாறு மண்டியிட்டு சுமார் 15 நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்துவிட்டு அங்கு அங்கு எரியப்படும் தீபத்தில் சுத்தமான பசு நெய்யை நீங்கள் அதில் ஊற்ற வேண்டும். அந்த பசு நெய், உதாரணமாக நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் சரி, ஒரு 15 நிமிடம், மீண்டும் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் ஊற்ற நெய் அந்த தீபத்தில் எரிந்தால் மட்டுமே உங்கள் பாவம் போகும். எனவே இதுதான் ராமேஸ்வரத்தை வணங்கும் ஒரு சிஸ்டமாகும். நீங்கள் எப்படி வணங்கினாலும் ஓகே தான். ஆனால் அங்கு உள்ள பதஞ்சாலி முனிவரை தரிசனம் செய்யாமல், நெய் தீபம் ஏற்றாமல், அங்கு எரியும் நெய்யில் உங்கள் நெய் போட்டு அது எரியாமல் நீங்கள் வந்துவிட்டால், அவரை பார்க்காமல் வந்துவிட்டால் நிச்சயம் உங்கள் பாவம் போகாது. ஏனென்றால் அந்த ராமேஸ்வரத்தினுடைய சக்தியே முழுக்க பதஞ்சாலி முனிவரின் ஜீவ சமாதியில் தான் இருக்கிறது. அந்த கோவிலே அந்த ஜீவ சமாதி மேல் தான் இருக்கிறது. அந்த பதஞ்சாலி முனிவருக்கு தான் பாவங்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறது. அனைத்து தோஷங்களை நீர்க்கும் ராகு தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம், அது மட்டும் பிரம்மஜ தோஷம் என அனைத்து தோஷங்களும் நீர்க்கும் சக்தி இருக்கிறது. உலக அழகி என்று ஒருவர் இருந்தார். அவர் பெயரை நான் குறிப்பிடவில்லை, நான் விரும்பவில்லை. உலக அழகி ஒருவர் இருந்தார். அவருக்கு அனைவருக்கும் தெரிந்த மிக முக்கியமானவர் தான், உலக புகழ்பெற்றவர். இன்றும் கூட உலகில் நமக்கு ஒருவரை தான் தெரியும். அவர் பெயர் நான் சொல்ல விரும்பலை. அவருக்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியது. அவர் தேவிப்பட்டினத்திலிருந்து நடந்தே சென்று இந்த முறைப்படி வணங்கி ஜீவ சமாதியில் நெய் தீபம் விட்ட பின்பு தான் அவருக்கு திருமணம் நடைபெற்றது. உலக அழகிக்கு திருமணம் நடைபெறவில்லை. அதன் பின்பு ஜீவ சமாதியில் போய் நெய் தீபம் போட்டதுக்கு பின்பு தான் அவருக்கு திருமணம் ஏற்பட்டது. இன்று அவர் மும்பையில் ஒரு பெரிய நடிகர் வீட்டில் அவர் திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்ந்து வருகிறார். அப்போது சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஜீவ சமாதியில் சக்தி இருக்கிறது என்று. ராமேஸ்வரம் சென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் செய்து விடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கு முக்கியமாக பதஞ்சாலி முனிவரை தரிசனம் செய்ய வேண்டும், அங்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அங்கு கல்கண்டு போன்ற விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும்.